Hi, hello, welcome to our channel Easy Mathematics. Today topic is what is the next number? Yes, you are all think of it. Before that, subscribe my channel. This is a continuous video. Before you watch this video, better you watch previous video. I give the link for subscription. Yes, now we start. The previous numbers. First one is natural number. It contains 1, 2, etc. numbers. It's denoted by capital letter N. Second one is whole number. It contains 0 and natural number. This letter is denoted by capital W. Then third one is integer. Integer contains whole number and negative numbers. This consistent letter is capital letter Z. After coining integers, one could not relax. 10 divides 5 is no doubt fine. Giving the answer is 2. But is 33 divides 6 comfortable? Number between number are needed. 33 divides 6 seen as 5.5. It's a number between 5 and 6. It lies between a number line 5 between 6. எஸ் நம்ம இது வரைக்கும் நேச்சுரல் ஹோல் இன்டீஜர்னு எல்லா நம்பரும் பார்த்துட்டோம். இவங்களில் நம்ம 10 டிவைட்ஸ் 5 10ங்கிற நேச்சுரல் நம்பரும் 5ங்கிற நேச்சுரல் நம்பரும் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2ங்கிற ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் போது நம்ம டைரெக்டாக கொண்டு போய் பிளாட் பண்ணிடலாம் அந்த நம்பர் லைனில். ஓகே, இது மாதிரி 33 டிவைட் 6 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் இன்டீஜர் இந்த எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு இந்த 33 டிவைட் 6 அப்படிங்கிறதோட ஆன்சர் கிடைக்கல. ஏன்னா அதனோட ஆன்சர் 5.5ன்னு வருது. 5.5 அப்படிங்கிறது எதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வரும். ஏன்னா இங்கே தான் நமக்கு மிடில் ஸ்பேஸே வந்து பார்க்குறோம். மிடில் தான் வந்துட்டு நம்மளால இந்த நம்பர்ஸை சொல்ல முடியும். 5ம் இல்லை 6ம் இல்லை, ரெண்டுக்கும் மதியம் அப்படின்னும் போது நம்ம இந்த நம்பரை 33 டிவைட்ஸ் பை 6 அப்படிங்கிற இந்த நம்பரை 5க்கும் 6க்கும் மிடில் தான் நம்ம பிளாட் பண்ணி ஆகணும். சரியா, இது மட்டும் தான் பண்ண முடியுமா? இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கே. இன்டீஜரோட பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கு, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குல்ல. இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நம்பர் தான் பார்த்துருக்கோம். நெகட்டிவ் நம்பரும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். -3/4ங்கிற நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம்னா அதோட ஆன்சர் 0.75 வரும். இது எங்க வரும்னு கேட்டா லைஸ் பிட்வீன் 0 அண்ட் -1. ஏன்னா நம்மளோட நம்பர் வந்துட்டு நெகட்டிவ் நம்பர் -3ல டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்துட்டு மைனஸ்ல தான் வரும். அப்போ 0லேருந்து -1க்கு நடுவில் தான் வருது. இதே மாதிரி இன்னொரு நம்பர் கேட்டிங்க அப்படின்னா -12 டிவைடட் பை 5. -12 டிவைடட் பை 5நாலும் அதனோட ஆன்சர் நமக்கு -2.4ன்னு வரும். இந்த -2.4 அப்படிங்கிறது எது ரெண்டுக்கும் நடுவில் வரும்னு கேட்டால் -2லேருந்து -3க்கு நடுவில், அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் இந்த 2.4 அப்படிங்கிற இடம் வரும். ஓகேவா, இதை நம்ம நம்பர் லைன் எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் -3/4ங்கிறதுக்கு ஆன்சர் 0லேருந்து -1க்கு நடுவில். அதே மாதிரி இந்த -12/15 அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் -2க்கும் 3க்கும் நடுவில். This is a ratio made by dividing an integer by another integer is called a rational number. We should not divide by 0. Yes, நம்ம வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ரேஷியோ, அதாவது பிரிக்குது எல்லாத்தையும். இப்போ 12/5னா 0 -2லேருந்து -3க்குள்ள உள்ள இடத்த வந்துட்டு பிரித்து அந்த இடத்துல தான் இந்த -12/5 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே பிரித்து சொல்கிறதுனால அதை நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். அந்த ரேஷியோவா இந்த எல்லா நம்பரும் டிவைட் ஆகுது அப்படிங்கிறதுனால இன்டீஜர்ஸ் நம்பர் எல்லாம் டிவைட் ஆகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்பர் எல்லாத்துக்குமே பேர் ரேஷனல் நம்பர் அப்படின்னு வைக்கிறோம். இதை நல்லா கவனிச்சிருப்பீங்க. இதில் நம்ம எந்த ஒரு நம்பருமே 0வால் டிவைட் பண்ணவே இல்லை. எஸ், keeping a rational number is a fraction form a by b, where a and b
are integers and b does not equal to 0. The collection of all rational number is denoted by q. Okay. இதுதான் வந்துட்டு rational numberோட standard definition. ஒரு rational numberங்கிறது ஒரு fraction formல இருக்கும். அது எப்பயுமே a by bங்கிற ஒரு இதுல தான் இருக்கும், formல தான் இருக்கும். a and b அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எங்க இருந்து எடுப்போம்னு கேட்டா integers வந்து எடுத்துப்போம். integers. Then bங்கிறது does not equal to 0. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்றாங்க. என்ன கண்டிஷன்னா bங்கிற place, that means division. டினாமினேட்டர் பிளேஸ்ல இருக்கிற ஒரு நம்பர், அந்த நம்பர் எப்பயுமே ஜீரோவா மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் ஜீரோ வந்துட்டு எந்த ஒரு நம்பரை டிவைட் பண்ணாத அதனோட ஆன்சர் நம்மளால சொல்ல முடியாது. தட் இஸ் இன்ஃபைனைட். ஸோ நம்ம எப்பவுமே பிங்கிற பிளேஸ்ல மட்டும் ஜீரோ போட்டுடாம எந்த ஒரு நம்பர் நீ போட்டாலும் அது ரேஷனல் நம்பர்ல தான் இருக்கும். The collection of all rational number is the denoted by q. நமக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு லெட்டர் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ரேஷனல் நம்பருக்கும் நம்ம ஒரு லெட்டர் சொல்ல போறோம். அது என்னன்னு கேட்டா q. The next point is a non-negative rational number may be thought of as fraction. எல்லா non-negative rational numberம் நம்ம fractions சொல்லலாம். They can also express as a decimal as and percent. Okay, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு non-negative rational numberக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபிகரை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளை 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணிட்டு அந்த டிவைட் பண்ண 2 அப்படிங்கிறத மட்டும் டினாமினேட்டர் பிளேஸ்ல போட்டிருக்காங்க. ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டாலே அதுல மேல இருக்க நம்பர் நம்ம நியூமரேட்டர்னு சொல்லுவோம், கீழே இருக்க நம்பரை டினாமினேட்டர்னு சொல்லுவோம். ஸோ டினாமினேட்டர் பிளேஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்க்கிள் எத்தனை பார்ட்டா பிரிஞ்சிருக்கு, how many parts of circle அப்படிங்கிறத நம்ம கீழே டினாமினேட்டர்ல எழுதுறோம். அதே மாதிரி how many parts you shaded அப்படிங்கிறத நம்ம நியூமரேட்டர்ல எழுதுறோம். நியூமரேட்டர்ல இருக்கிறது பாருங்க 1 இருக்கு, ஏன்னா இந்த சர்க்கிள் 1 பார்ட் தான் வந்து ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ 1. செகண்ட் சர்க்கிள் பார்த்தா செகண்ட் சர்க்கிள் 4 பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம். how many parts we divide? 4. we put in a 4 in denominator place. Yes. how many parts we shaded? It is 2. we put in a 2 in numerator place. That's a fraction made of 2 by 4. The fraction வந்துட்டு 2 by 4 மாறிடுது. அதே மாதிரி third one பாருங்க. third one 1 2 3 4 5 6 6 பார்ட்ஸா இந்த சர்க்கிள் பிரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம டினாமினேட்டர்ல 6 ன்னு டிரா பண்ணுவோம், போடுவோம். அதே மாதிரி நியூமரேட்டர்ல how many பார்ட்ஸா ஷேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா 1 2 3 பார்ட்ஸை ஷேட் பண்ணிருக்காங்க. 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப நம்ம நியூமரேட்டர்ல 3 போடுவோம். அப்ப நமக்கு இந்த ஃபிராக்ஷன் 3 by 6 மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 8 பார்ட்டா ஒரு சர்க்கிளை மேக் பண்ணிருக்காங்க. இந்த 8 பார்ட்ல 1 2 3 4 பார்ட்ஸை ஷேட் பண்ணிருக்காங்க. 4 by 2 4 by 8ன்னு எழுதிருக்கோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்த ஈக்குவல் டு சைன் போட்டிருக்காங்க. கரெக்டா? ஏன் அப்படி ஈக்குவல் சைன் போட்டிருக்காங்கன்னா அவங்க எடுத்த திங்ஸ்ங்கிறது ஒரு சர்க்கிள் தான். ஃபர்ஸ்ட் அந்த சர்க்கிள் நம்ம 2 பிரிக்கும் போது அது 1 by 2 மாறிச்சு. 4 பிரிக்கும் போது 2 by 4 மாறிச்சு. 6 பிரிக்கும் போது 3 by 6 போட்டோம். அதே மாதிரி 8 பிரிக்கும் போது 4 by 8 போட்டோம். நம்ம எடுத்துக்கிட்ட ஆப்ஜெக்ட் ஒண்ணுதான், அதை நம்ம எத்தனை குட்டி குட்டி பீசஸா வேணாலும் கட் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி பீசஸா அதுல இருந்து ஒரு பீஸை எடுக்கிறதோ இல்ல 2 பீஸ் எடுக்கிறதோ 3 பீஸ் எடுக்கிறதோ இல்ல 4 பீஸ் எடுக்கிறோமோ, எந்த பீஸை எடுக்கிறோம், மொத்தம் எத்தனை பீஸா போட்டீங்க, அதுல எத்தனை பீஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றதுதான் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ல சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ரியல் லைஃப். ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா 8 பீல்ஸ் ஆச்சும் இருக்கும். தட் மீன்ஸ் 11 ஆச்சும் இருக்கும். அதுல இருந்து நம்ம ஒரு பீல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 11 பீல்ஸ் இருக்கிறதுல இருந்து ஒரு பீல் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by 11. ஒரு பீல் எடுத்துட்டோம் 1 by 11. அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு பீட்சா இருக்கு. அதை வந்துட்டு 1 2 3 4 5 6 பார்ட்டா கட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நம்ம எத்தனை வேணா எடுக்கலாம், நம்ம இஷ்டம். நம்ம எடுக்கிறத பொறுத்து நம்ம இந்த ஃபிராக்ஷனை நம்ம மாற்ற முடியும். அதே மாதிரி இந்த வாட்டர் மெலனையும் 4 கட் பீஸ் பண்ணிருக்காங்க. 4 கட் பண்ணிட்டு அதுல நம்ம எத்தனை வேணா ரிமூவ் பண்ணிட்டு இதுல ஃபிராக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரூட்டையும் நிறைய பீல் தான் கட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க.
நம்ம தேர்ட் பாயிண்ட் சொன்னோம்ல, ஃப்ராக்ஷனையும் சொல்லுவோம் பெர்சன்ட்னு சொல்லுவோம் சொல்லிட்டு. பெர்சன்ட் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற ஒரு ஆப்ஜெக்ட, ஒரு பொருளை நம்ம 100% சொல்லுவோம். அந்த 100ல இருந்து 1 எடுத்துட்டோம் அப்படின்னா 25% போயிடும். அதே மாதிரி 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 25 + 25 50% ஓவர். 50%. அப்போ ஒரு சர்க்கிள் நம்ம 2 டிவைட் பண்ணும்போது 50% ஒரு சர்க்கிள் இருக்கும், ஹாஃப் சர்க்கிள். அதே மாதிரி 50% ஹாஃப் சர்க்கிள் தனியா இருக்கும். ரெண்டு சர்க்கிள் சேர்த்து அது 100%, தனித்தனியா படிச்சா 50%, 50%. ஓகேவா? இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல வர எல்லாத்தையும் கூட நம்ம ஃபிராக்ஷன் நம்பர்ஸ்ல சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ சார். ஒரு பீஸா வந்துட்டு 4 பார்ட்ஸா கட் பண்ணிருக்காங்க, அதுல 2 பார்ட்ஸ் அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ ஃபிராக்ஷன் கம்ஸ் ஆஃப்டர் 2/4. This pizza cutted in 8 parts. We eat it in 4 pieces. So this fraction contains 4/8. Next one is the word ratio is MAC refers to the comparison of the size of two different quantities of any kind. இந்த ரேஷியோ அப்படிங்கிற வேர்டை நம்ம ஒரு பொருள்ல மட்டும் எடுக்க முடியாது. நிறைய பொருள் டிஃப்ரெண்டா இருக்கிற எல்லாத்துலயும் கூட நம்மளால ரேஷியோ அப்படிங்கறத பிரிக்க முடியும். அது எப்படி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? எக்ஸாம்பிள், this is a one of teacher for every 20 students in a class. Then the ratio of teacher to students is 1:20. நம்ம இங்க எடுத்துக்கிட்ட சைஸஸ் வந்துட்டு குவான்டிட்டிஸ் எடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் கம்பேர் பண்றோம். ஒரு டீச்சருக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க டோட்டலா ஒரு டீச்சர் 20 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிளாஸ்ல இருப்பாங்க. அப்போ 1 டீச்சர் இஸ் 2 ரேஷியோ 20. இந்த ஃபார்ம் இதை வந்துட்டு தான் நம்ம ரேஷியோன்னு சொல்றோம். ஒரு டீச்சருக்கு 20 ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்துவாங்க. இந்த மாதிரி பால், ஒரு டம்ளர் பாலுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊத்தலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரேஷியோ. நம்ம வீட்டுல சமைக்கிற இடம் கூட நமக்கு ரேஷியோ யூஸ் பண்ணி தான் நம்ம அம்மா வந்துட்டு சமைக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி ரேஷியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ரேஷனல் ஃபார்ம்ல சேர்க்கிறோம். ஏன் இங்க ரேஷியோ பத்தி சொல்றோம் அப்படின்னா, நமக்கு ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற நேம் எதுல இருந்து நம்ம இந்த ரேஷனல் அப்படிங்கிற வேர்டை எடுத்தோம் அப்படின்னு கேட்டா, ரேஷியோ அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம ரேஷனல் எடுத்தோம். ஓகே, the ratio are often written as a fraction as a so 1:20 equal to 1/20. இந்த ரேஷியோவை நம்மளால ஃப்ராக்ஷனா மாத்த முடியும். 1:20ங்கிற ரேஷியோவை 1/20ன்னு மாத்தலாம். சரியா? 1/20ன்னு அர்த்தம் என்ன? ஒரு டீச்சர் 20 ஸ்டூடெண்ட்ஸ், 22 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் மேனி அந்த கிளாஸஸ்ல இருக்கிறாங்க. ஓகே, for this reason numbers in the rational fractions from are called rational number. இந்த காரணத்துக்காக தான் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த fractions numbers எல்லாத்தையுமே நம்ம rational numberன்னு சொன்னோம். ஏன்னா நம்ம ரேஷியோவா இதை எல்லாத்தையுமே பிரிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஒரு சர்க்கிள்ல மேக் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நேச்சுரல் நம்பர். அதுக்கு வெளியில போனோம் அப்படின்னா ஹோல் நம்பர் இருக்கும். ஹோல் நம்பரையும் சேர்ந்தது என்னன்னு கேட்டானா இன்டீஜர். இப்போ இன்டீஜர் எல்லாத்தையும் சேர்த்தது தான் வந்துட்டு ரேஷனல் நம்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 டைப் ஆஃப் நம்பர்ஸ்: நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர் அண்ட் ரேஷனல் நம்பர். ஓகே, இது வரைக்கும் கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் how to plot a rational number in a number line. Okay, thank you student. Thank you dears. We see in the next class. Next class topic is a rational number on a number line. Thank you.